வவுனியாவில் வவுனியா தெற்கு சிங்கள பிரிவு தவிர்ந்த ஏனைய உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாத்திலையும் இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போடுவது. அதற்கான கட்டுப்பணத்தை நாங்கள் இன்றைக்கு செலுத்தியிருக்கிறோம். எல்லா சபைகளிலையும் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெறுவோம் என்ற ஒரு உறுதியோடு நாங்கள் இன்றைக்கு இந்த கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறோம். எங்களோட மாவட்டத்தில் நாங்கள் எங்களோட மாவட்டம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரு எல்லைப்புற மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரம் இந்த பிரதேசத்தின் பூர்வீக குடிகளை கொண்ட கட்சிகளுக்கு கிடைக்க வேணும். அதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மாவட்டத்தில் போட்டியிடுறோம். இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய மாவட்டத்தில் எல்லா உள்ளூராட்சி சபைகளிலையும் ஆட்சி அமைத்து நாங்கள் இந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியில் அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் முன்னின்று உழைப்போம். இந்த மக்களுக்கான விடிவை நோக்கிய பயணத்தின் ஒரு கட்டமாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வெற்றி பெறுவோம். மிகவும் சமூகத்துக்கு அர்ப்பணிப்போடு செயற்படக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன். எல்லா சபையிலையுமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய சாத்தியம் இன்னும் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவில் 2 தீர்மானங்கள் எடுத்து நாங்கள் முதலாவது ஒரு சின்னத்தின் கீழே சேர்ந்து செயற்படுறது. அது முடியாமல் போகும் சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது இந்த தேர்தல் முறையால் ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது என்பது கஷ்டமான காரியம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் தமிழ் தேசிய கட்சிகளாக நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற செயற்பாட்டில் நிச்சயமாக ஈடுபடுவோம். அந்த வகையில் நாங்கள் இப்பையும் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சி பின்னோக்கி போகவில்லை. சேர்ந்து பயணிக்க தயாராக தான் இருக்கிறோம். வடக்கில் தனித்து போட்டியிடுகிறோம். இந்த தேர்தல் முறை அப்படியானது நாங்கள் பேசியிருந்த தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து போட்டியிடுற சம்பந்தமாக நாங்கள் 2 கட்சிகளும் பேசியிருந்த ஆனால் சில காரணங்களால் சரி வராமல் போயிட்டது. இருந்தாலும் நாங்கள் அந்த கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது சேர்ந்து செயற்படுற எண்ணம் எங்கள்கிட்ட தொடர்ந்தும் இருக்கிறது.